மலை மேல் உள்ள தெய்வங்களுக்கு மட்டும் பவர் ஜாஸ்தியா சார், அங்க போனா மட்டும் உடனே கிடைச்சிருது சார், அங்க போனா மட்டும் எனக்கு எல்லாமே நடந்துருது சார், இப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, சித்தர்களும் பக்தர்களும் ஒரு இடத்துல ஒருமிக்க கூடி அந்த தெய்வ வழிபாடை நடத்துகிறார்கள். அப்ப அந்த சித்தர்களும் பக்தர்களும் கூடிய காரணத்தினால் அந்த தெய்வம் தன்னுடைய சாநித்தியத்தை அந்த இடத்துல நிலைப்படுத்துகிறார். அப்படி நிலை, அதான் முதல்ல சொன்னேன், இந்த ஸ்டெபிலிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா வெளியே ஃபுல்லா ஃபோக்கஸ் போடுவான், லைட் போடுவான், எதை போடுவோம், ஆனா அந்த கருவறைக்குள்ள அந்த தீபம் மட்டும்தான் எரியும். அப்ப அந்த ஒளியில அந்த தெய்வத்துடைய சக்தி நமக்கு கிடைக்கக்கூடியதான். இப்ப திருப்பதி போறோம், திருப்பதி போனா திருப்பம் கிடைக்குங்கிறோம். அந்த தலம் சந்திரனுக்கு உண்டான தலம், கொங்கண சித்தருடைய தன்மை அங்க உள்ள இருக்குது. அதே போல திருவண்ணாமலை போறோம், அங்க எத்தனை சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கு. திருவண்ணாமலைக்கு போனால் எண்ணம் ஈரேடுங்கிறோம். அதே சமயத்தில் பழனிமலைக்கு போறோம், போகருடைய தன்மை அங்க இருக்கு. மருதமலையில பாம்பாட்டி சித்தருடைய தன்மை அங்க இருக்குது. அப்ப இந்த பழனிக்கு போனா படிப்படியான வளர்ச்சி அப்படிலாம் சொல்றோம். இது வந்து எதனால அப்படின்னா, இதுதான் சித்தர்களுடைய தன்மையினால பழமையான தலங்கள் சித்தர்களால் வடிவமைக்கப்படுது, சித்தர்களால் பிரதிஷ்டைப்படுது, அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதன் காரணத்தினால இந்த இடத்துல தொன்மையான அந்த தன்மை, தெய்வத்தினுடைய சாநித்தியம் நிலையா இருக்கிற காரணத்தினால் அந்த மலை மேல் போகும்போது நமக்கு உண்டான ஒரு மாற்றம், ஒரு படி வளர்ச்சி, நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு ரெமிடி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.